சரியா? 9ஆம் கேள்வி. அதாவது முதலாவது முதல் பேப்பர்ல 9வது கேள்வியை பாருங்க. கடை ஒன்றில் வேலை செய்யும் சிறுவன் ஒருவன் பொதியிடப்பட்ட 25 மீன் தகர குவளை, சரியா, அதாவது அந்த பிஸ்டிக் களை தரையிலிருந்து 1.8 மீட்டர் உயரமான மேடையில் அடுக்குவதனை படம் காட்டுகிறது. சோ அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை அடுக்கி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நிலை காட்டப்பட்டிருக்குது. அது வந்து தரையிலிருந்து 1.8 மீட்டர் உயரத்தில் இருக்கிறார். மீன் தகர குவளைகள் ஆரம்பத்தில் தரையில் ஒரு வரிசை 5 வீதம் 5 வரிசைகளில் ஒன்றன் மீதொன்று அடுக்கப்பட்டிருக்கு. சோ ஆரம்பத்துல வந்து தரையில இது வந்து தரையாக இருந்தா தரையில வந்து தகர குவளைகள் வந்து 5 வரிசையில அடுக்கப்பட்டு காணப்படும். இந்த மாதிரியாக இது மொத்தமா எடுத்துக்கணும்னா மொத்தமாக அதாவது இந்த தகர குவளைகள் வந்து மொத்தமாக இந்த மாதிரி அடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வரிசையில 5 காணப்படுகின்ற மாதிரி 5 வரிசைகள் காணப்படுதா. இந்த மாதிரியாக 5 வரிசைகள்ல 5 வீதமாக காணப்படும். மொத்தம் 25 தகர குவளை காட்டுகின்றது. இவற்றை மேடையில் அருகருகே ஒரே வரிசையில், அதாவது ஒரே கிடைமட்டத்தில், எல்லாத்தையும் மேல வைக்கிற மேடையில ஒரே கிடைமட்டத்தில் மேடை, இந்த மேடையில ஒரே கிடைமட்டத்தில் அடுக்கப்படுறாங்க. எப்படியா போதும் இங்க இருந்து ஒரே கிடைமட்டமாக எல்லா அந்த குவளைகளும் வரும். சரியா? எல்லா குவளைகளும் வரப்போகும் தொடர்ச்சியாக எல்லாம் வரும். இந்த மாதிரியாக அடுக்கப்படுகின்றதா. இப்படி அடுக்குவதற்கு செய்ய வேண்டிய இழிவு வேலையை காணும். சரியா? செய்ய வேண்டிய குறைந்தபட்ச வேலையை கேட்காங்க. அதோட மேலதிகமாக தரவுதரப்படி பாருங்க, தகர குவளைகள் சீரானதும், அதுவும் சீரான வடிவமாக கருதலாம். சீரான வடிவமாக இருந்தா அதன் புவியீர்ப்பு மையத்தால் வெங்கரிக்கப்பட்ட அந்த கேத்திர கணித வடிவ மையத்துல காணப்படும். சீரானது 10 சென்டிமீட்டர் உயரம் உடையதும் ஆகும். அதோட ஒன்றினது தெளிவு வந்து 200 கிராம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல வேலை செய்கின்ற போது அந்த வேலை ஏதோ ஒரு விதமான சக்தியாக மாற்ற முடியும். இப்ப இந்த மாக்களை இந்த மட்டத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட மட்டம் மேலுயர்த்துவனாக இருந்தா, இங்க இருந்த மாக்கள் இங்க உயர்த்தப்படுவாக இருந்தா இவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி அதிகரிக்கும், அதாவது அழுத்த சக்தி அதிகரிக்கும். இவர்கள் ஏற்பட்ட அந்த அழுத்த சக்தி அதிகரிப்பு தான் நாம் மாக்கரை மேல் உயர்த்துறதுக்கு செய்த வேலையாக காணப்படும். சோ அதே விடயம் தான் இங்க இருக்கிற இந்த மொத்த டின்களையும் மேல அடுக்குவதற்கு செய்த குறைந்தபட்ச வேலை எதுக்கு சமாளிக்க வேண்டாம், இவர்கள் ஏற்பட்ட அழுத்த சக்தி அதிகரிப்பு சமனாக காணப்படும். ஆக அழுத்த சக்தி அதிகரிப்பென்றால் நான் இவருக்குரிய புவியீர்ப்பு மையத்தானம் எவ்வளவு மேல் உயர்ந்ததோ அந்த உயரம் சார்பாகத்தான் நம்மளுக்கு அந்த அழுத்த சக்தி அதிகரிப்பு வரப்போம். ஆக நான் காண வேண்டியது இது எல்லாத்தையும் மேல கொண்டு அடுக்கும் போது இந்த மொத்தத்துக்கும் புவியீர்ப்பு மையத்தான எவ்வளவு மேல போயிருக்கி என்றதை பார்க்கலாம். அந்த உயரத்தை கண்டுபிடிப்போம். ஆக ஆரம்பத்துல 25 இங்க இருக்குது, அதுக்கு பிறகு 25 இங்க இருக்கு. இதுல இந்த மொத்த உயரம், சரியா, இந்த உயரம் தரப்பட்டிருக்கு 180 சென்டிமீட்டர், அதாவது 1.8 மீட்டர் 180 சென்டிமீட்டர். மேலே 10 சென்டிமீட்டர், இது வந்து 10 சென்டிமீட்டர். ஒரு தகர கோளையினது இந்த உயரம் வந்து 10 சென்டிமீட்டர். சோ நான் பார்க்க போறேன் இந்த மொத்த தொகுதிக்கு புவியீர்ப்பு மையத்தானம் எவ்வளவு தூரம் மேல் உயர்ந்திருக்குன்னு பார்க்க போறேன். அதுக்காக இது 10 10 10 10 மொத்தம் 50. ஆகவே இது மொத்தத்துக்குமான புவியீர்ப்பு மையம் இதுல நடுவில் இந்த இடத்துல இதுதான் இவருக்குரிய மொத்தத்துக்குமான புவியீர்ப்பு மையத்தானம் இருக்கு. இவ்வளவு 25 சென்டிமீட்டர். அதே போல இவ்வளவு 25 சென்டிமீட்டர். சரியா? இவ்வளவு 25 சென்டிமீட்டர் இருக்கு. இப்ப இந்த மட்டத்துல இருந்த புவியீர்ப்பு மையத்தானம் இங்க வரப்போகுது. இது எல்லாம் வந்து 10 சென்டிமீட்டர்
இது மொத்தத்துக்கு உரிய புவியீர்ப்பு மையத்தானம் இந்த மொத்த வடிவத்துல நடுப்புள்ளியாக வையும் இந்த இடத்துல இருக்கு. ஆக இந்த இடத்துல இருக்கண்டா 10 சென்டிமீட்டர் அரைவாசியாக, அதாவது 5 சென்டிமீட்டர் உயரத்துல காணப்படும். சோ இவ்வளவுமாக காணப்படும். இப்ப என்ன செய்யலாம்? மொத்த புவியீர்ப்பு மையத்தானம் எவ்வளவு மேலிருந்து என்று கண்டுபிடிக்கலாங்க. ஆக இந்த மொத்த புவியீர்ப்பு மையத்தானமும் மேலிருந்தது இந்த மட்டத்துல இருந்தது இவ்வளவு வரும், அதோட இவ்வளவு வரும், இதுக்கு மேல் மிச்சமா அந்த 5 சென்டிமீட்டர். இவ்வளவு உங்களுக்கு தெரியும், 25. சோ 25 சென்டிமீட்டர் இவ்வளவு. எப்படி காணலாம்? தரைமட்டத்திலிருந்து இந்த உயரம் வரைக்கும் 180 சென்டிமீட்டர். ஆனா இந்த தரைமட்டத்திலிருந்து இந்த உயரம் 50 சென்டிமீட்டர். 180 50 போனா இவ்வளவு 130 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த உயரம், இதுல அரைவாசி உயரம், அதாவது 5 சென்டிமீட்டர். ஆக புவியீர்ப்பு மையத்தானம், சரியா? இந்த புவியீர்ப்பு மையத்தானம் இந்த மட்டத்துல இருந்து இந்த மட்டத்துக்கு வரும்போது மேல் உயர்ந்த மொத்த உயரம் தானே 25 சக 130 சக 5. சோ மொத்தம் 160 சென்டிமீட்டர். எனவே புவியீர்ப்பு மையத்தானம் மேல் உயர்ந்த உயரம் 160 சென்டிமீட்டர். அதை கண்டுபிடிச்சாச்சு. ஆக இங்க செய்யப்பட்ட வீடை இங்க அழுத்த சக்தியாக மாறி இங்க இருக்கிற இந்த தகர குவளைகள் அழுத்த சக்தியாக மாற்றமடைந்திருக்கும். ஆகவே செய்யப்பட்ட வேலையானது அழுத்த சக்தி மாற்றத்துக்கு சமனாக காணப்படும். mg டெல்டா எச் இந்த மாதிரி சொல்லணும். இந்த டெல்டா எச் என்றது புவியீர்ப்பு மையத்தானத்தில் ஏற்பட்ட உயர மாற்றம். mg என்பது மொத்த தெளிவு, அதாவது மொத்த தெளிவு தானே அதன் நோயாக மாற்றும். சோ எம் 25 மொத்தம் 25 தர ஒன்று 200 கிராம் தசம் 2 கிலோகிராம் தசம் 2 தர 10 தர உயரம் 160 சென்டிமீட்டர், அதாவது 1.6 1.6. சோ வரப்போறது தசம் 2 தர 5 5 தர 10 50 50 தர 1.6 ஆகவே 80. சோ இங்க செய்யப்பட்ட இழிவு வேலை எவ்வளவா இருக்கிறதா 80 கிலோவாக இருக்கிறது. சரியா? இது இந்த சந்தர்ப்பம் மட்டும் இல்ல, இத மாதிரியான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஒரு இடத்துல செய்யற வேலை அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி மாற்றத்துக்கு காரணமாக இருக்கு. அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சக்தி மாற்றம் நிகழ்வுண்டா, சக்தி குறைவாக இருந்தா அந்த குறைந்த சக்தி ஏதோ ஒரு வேலையாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு சக்தியாகவோ மாற்றமடைந்திருக்கு. அதிகரிக்கமாக இருந்தா அது வேற எங்கேயோ செய்யப்பட்ட வேலையாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு சக்தி குறைஞ்சு இங்க அதிகரிப்பு ஏற்பட்டு இருக்கு. சரியா? நோட் பண்ணி கொள்ளுங்களா? எதுவும் பிரச்சனை டெக்ஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. எதுவும் பிரச்சனைடா அத கோகோஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க. சரியா? கோகோஸ்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கொள்ளுங்களா? சரியா? அடுத்த கேள்வி. அடுத்தது 10வது கேள்வி.
10வது கேள்வி பார்ப்போம். ஒழுக்கமானது உராய்வற்றதுமான இரு முனையும் திறந்த குழாய் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது போன்று ஓவை மையமாக கொண்ட ஓர் கால்வட்டமாக வளைக்கப்பட்டு அதனுள் முறையே 2m கிழிவினையுடைய பீக்கமா கிவனும் புள்ளி தெளிவுகள் 0.5 பையார் நீளமான லேசான இலையொன்றினால் கொடுக்கப்பட்டுள்ளது. சோ அந்த படத்தை இங்க விவரணம் செய்யப்பட்டிருக்கு. பெரும்பாலான கேள்விகள் அப்படித்தான் இருக்கும். ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருந்தா ஒரு படத்தோடு சம்பந்தப்பட்ட வினாவாக இருந்தால் அந்த படத்தை விவரிக்கிற விடயமாகத்தான் ஆரம்பத்துல வர விடயம் அமையும். சோ நம்ம அந்த படத்தை பார்த்து விளைய கொண்டாலும் ஓகே, ஆனா அதை மட்டும் பார்க்கறது நல்ல கிடையாது. அந்த கேள்வியை வாசிக்க வேண்டி இருக்கு. ஒரு கால்வட்ட குழாய், இந்த மாதிரியாக ஒரு கால்வட்ட குழாய். சரியா, இப்படியாவது குழாயோட காணப்படுது. இந்த குழாய்க்குள்ள 2 திணிவுகள், இந்த இடத்துல பி எனும் திணிவு, இந்த இடத்துல கியூ எனும் திணிவு ஒரு இழையால இணைக்கப்பட்டிருக்கா, லேசான இழையால இணைக்கப்பட்டிருக்கா. இந்த இழைகிற நீளம் தரப்பட்டிருக்கு. தரண்டாலும் நம்ம கண்டுகொள்ளலாம். இது மையம், இது ஆணை இடத்தால இந்த நீளம் இந்த பகுதியில நீளத்துக்கு சமனாயிருக்கு. அதாவது நீளம் அரை தர 2π இருக்கு. அரை தர 2π. வரப்போறது அரையில கால் தர 2π இருப்பது வரப்போறது 0.5 பையார் நீளம். இந்த நீளம் இந்த மாதிரி நீக்கம். இவை இரண்டும் ஓய்விலிருந்து விடப்படுகிறது. இங்க இதை நம்ம ஓய்விலிருந்து விட்டமாக இருந்தா என்ன செய்வா, இது கீழே வரணும், இது கீழே. அதே நேரம் இடையோட கனெக்ட் பண்ணப்பட்டதால இதுவும் சேர்ந்து அப்படியே இழுபட்டு கொண்டு வருவார். ஓய்விலிருந்து விடப்படுகையில் தீயானது குழாயினை விட்டு வெளியேறும் கணத்தில் தீயானது இது ஆரம்பத்துல வெளியேறுவார். இது அப்படியே அவர் இதை விட்டு வெளியே போற அந்த கணத்துல இதன் இங்க இழையானது எப்பொழுதும் இறுக்கமாக இருக்காது. இந்த இழை எப்பொழுதும் இறுக்கமாக இருக்கு. அப்ப இறுக்கமாக இருக்கிறதால என்ன அர்த்தம்னா, இவருக்கு என்ன வேகம் இருக்கோ அதே வேகம் தான், அதாவது கதியா சொல்லிக்க திசை மாறும். இவருக்கு என்ன கதி இருக்கின்றதோ அதே கதிதான் இவருக்குமாக இருக்கு. ஆக அந்த கதி கேட்காங்க. என்ன செய்யணும்னா, இது அப்படியே வழுக்கி கொண்டு இதை விட்டு வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படி வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்துல இந்த பி வருவா, இதுக்கு நம்ம இருப்பா கியூ. இந்த மாதிரியான நிலைமை இருக்கு. இப்ப இங்க இது எம் உடையது, சாரி இது எம் உடையது, இது 2 எம் உடையது. வழி கொண்டு வாகனத்துல இது இங்க வருவா, இவர் இங்க வருவா. அதாவது இது எம் துணிவும் இது 2 எம் துணி. 2 பேரும் மொத்த வேகமும் பி எடுத்துக்கொள்ளும். இப்ப என்ன செய்யலாம்னா, இந்த இடத்துல மொத்த சக்தி காப்பாடலாம். ஏனென்றா சக்தி இழக்கப்படுறதுக்கான, அதாவது பொறிமுறை சக்தியா மொத்த பொறிமுறை சக்தி காப்பாடலாம். சக்தி இழக்கப்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இங்க இல்லை. இது ஒப்பமானதுனால இது ஒப்பமானது. அப்ப இதனால இந்த விதமான சக்தி இழப்பு இங்க ஏற்பட போவது கிடையாது. ஆக ஆரம்பத்தில் இருக்கிற மொத்த பொறிமுறை சக்தியும் தற்போது இருக்கிற மொத்த பொறிமுறை சக்தி எப்படி இருக்க போதுன்னா சமனாக காணப்பட போகுது. ஆக இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்டா, 2 பொறிமுறை சக்தி, அதாவது இங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் 2 பொறிமுறை சக்தியும் சமப்படுத்திக் கொள்றேன். சக்தி காப்பு தத்துவம் பாவிக்கப்படும். சக்தி காப்பு தத்துவம் பாவிக்கக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு மட்டத்தை பூஜ்ய சக்தி மட்டமா எடுத்துக்கொள்கிறேன். இந்த மட்டம் எடுத்துக்கொள்கிறேன் பூஜ்ய சக்தி மட்டமாக எடுத்துக்கொள்கிறேன். சரியா, 0 இணைக்கிறவன். பொறிமுறை சக்தி காப்பு தத்துவப்படி, பொறிமுறை சக்தி காப்பு தத்துவப்படி ஆரம்பத்தில் இருக்கிற இந்த தொகுதிக்குரிய மொத்த பொறிமுறை சக்தியும் இந்த தொகுதிக்குரிய மொத்த பொறிமுறை சக்தியும் சமனா இருக்கு. ஆரம்பத்துல இவருக்கோ எந்த ஒரு யாருக்குமே வேகம் கிடையாது. இயக்க சக்தி 0, இயக்க சக்தி 0 ஆகிப்போம். அடுத்தது இந்த மட்டத்தில் அடுத்த சக்தியை 0 கருதலாம். இவருக்கு இல்லை, இவருக்கு ஒரு குறிப்பிட்ட உயரம் தானே, உயரம் r தூரம். இது எம்.
எம்ஜி ஆர் ஆரம்பத்தில் இருக்கிற சக்தி இவ்வளவுதான். இப்ப இது கீழே வந்ததுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு ஒரு புறம் பி இருக்கிறது. சோ ரெண்டுக்கும் சேர்ந்து இயக்க சக்தி இருக்க போதும். அதாவது ஹாப் இன்ட்ரு மொத்த தெளிவு 3m இன்ட்ரு வேகத்தின் வர்க்கம். சரியா? சாக இவருக்கு அழுத்த சக்தி, இவருக்கு அழுத்த சக்தி இருக்காது, ஆனா இவருக்கு இருக்கு. எப்படி இருக்க வேண்டாம், இந்த மட்டத்திலிருந்து கீழே வாரத்தால இந்த தூரத்துல நம்ம மறைப்பருமானமாக கருதும். இந்த தூரமான வாரிக்கு இந்த இலைகிறது நீளமாக இருக்கு. இந்த இலைக்குரிய நீளம், இந்த இலைக்குரிய நீளம் தான் இந்த நீளமாக இருக்க போதும். சோ 0.5 பையா. ஆனா இந்த மட்டத்துக்கு கீழே வாரத்தால எடுத்துக்கொள்வோம் மைனஸ் பெருமானம். ஆக கீழே போனவர் 2m ஜி மைனஸ் 0.5 பையா இந்த மாதிரி. அதான் சுருக்கள் தான் சுருக்கி வேகம் கடுக்கலாம். சுருக்கெடுங்க வாங்க. சுருக்கள் தான் நீங்களே சுருக்கிக் கொள்ளலாம். வித்தியாசம் கிடைப்போம். எல்லாத்துலயும் என் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனா ஜியா சமன் இந்த இடத்துல 3 பி வர்க்கத்தின் கீழ் 2 மைனஸ் அந்த இடத்துல பை ஜிஆர். சரியா? பை ஜிஆர் ரெண்டு தடவை தசமம் இந்த விடாம. சோ பை ஜிஆர் இங்க கொண்டு வர 3 பி வர்க்கத்தின் கீழ் 2 சமன் ஜிஆர் சக பை ஜிஆர். இதுல பி வர்க்கம் சமன் இது அங்கால கொண்டு போறேன். ரெண்டுலையும் ஜிஆர் பொதுவாரிக்கு ஜிஆர் பொதுவா எடுத்தா 1 சக பை இன்டு ஜிஆர் 2 கீழே போகும். ஆகவே பி சமன் வர்க்கம் மூலம் 2 3 1 சக பை இன்டு ஜிஆர். இதுவாக அமையும். சரியா? நோட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ கிளாஸுக்கு வர முதல் அந்த கேள்விகளை செய்து பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. நான் செய்து காட்டத்தை பார்த்து கொண்டிருக்காம
சிலர் இதுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போமா? சரி, அடுத்த கேள்வி. அது 11ஆம் கேள்வி. சரியா? 11. துணிவு M1, M2 உடைய இரு குற்றிகள் கே விசைமாறி உடைய லேசான பிட்சுகளினால் இணைக்கப்பட்டு ஒரு ஏனில் உள்ளவாறு சுயாதீனமாக வைக்கப்பட்டுள்ளது. சுயாதீனமாக வைக்கப்பட்டிருக்கின்றா எந்த விதமான இயக்கமும் கிடையாது. அதே நேரம் அந்த பிட்ஸில் உள்ள நீட்சியோ நெருக்கமும் கிடையாது, நீளமாற்றம் கிடையாது. சுயாதீனமான நீளத்துல காணப்படுது அர்த்தமா? குற்றிகளுக்கும் தரைக்கும் இடையிலான உராய்வு குணகம் மியூவாகும். M2 துளிவுடைய குற்றி அசையாத வகையில் மற்ற குற்றி மீது பிரயோகிக்கத்தக்க குறைந்தபட்ச கிடைவிசை இடாது. குறைந்தபட்ச கிடைவிசை பாருங்க, 2 குற்றிகள் வைக்கப்பட்டு காணப்படுது. இந்த மாதிரியான தளம் இங்கொரு குற்றி, துணிவு M1 குற்றி, இங்கொருவர் M2, ரெண்டுமே உராய்வான தளத்துல வைக்கப்பட்டு காணப்படும். இதுல சுருளிவில் அல்லது சுழிவில் ஏதோ ஒரு விதமா சொல்லிக் கொள்ளலாம். அது சுயாதீனமான நிலத்துல காணப்படுது, நீளமாற்றம் கிடையாது. நீளமாற்றம் கிடையாதுன்னா அது எந்த விதமான சக்தியும் சேமிக்கப்பட்டிருக்காது. இப்ப இவரை பிடிச்சி தள்ள 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 இந்த பிட்சுகளில் ஏற்படுற நீட்சி அல்லது நெருக்கம் என்ன செய்யும்னா அதிகரிக்கும். நெருக்கம் அதிகரித்தால் இவர்ல சேமிக்கப்படுகின்ற சக்தியும் அதிகரிக்கும். அதே நேரம் இதன் மீது ஏற்படுத்தப்படுகின்ற உதைப்பு விசை, சரியா, அதுவும் அதிகரிக்கும். பார்ப்போம். இந்த இடத்துல இந்த மாதிரியாக காணப்படுது. இது M2 துணிவுடையது. இவர் அசைச்சு அவர் ஆரம்ப தானத்திலிருந்து எக்ஸ் தூரம் அகற்றிக்கும். சரி, ஆரம்ப தானத்துல இருந்து எக்ஸ் தூரம் அகற்றிக்கும். அதனால இது நெருக்கும். சரியா, இது நெருக்குவார். இந்த மாதிரியாக காணப்படும். இந்த வட்டம், இந்த வட்டத்திலிருந்து எக்ஸ் தூரம் கூடியது. இந்த தூரம் எக்ஸா, எக்ஸ் தூரம். இந்த மாதிரி அசைந்து காணப்படும். கேள்வி என்னன்னா, இவர் அசையாத வண்ணம். சரியா, இது அசையாத வண்ணம். நம்ம இங்க கொடுக்கக்கூடிய அசைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய உயர் விசை என்ன? இந்த இடத்துல கிடைவிசை இந்த பக்கமாக ஒரு கிடைவிசை நான் கொடுப்பேன். எப்ப கிடைவிசை கொடுக்க வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த விசை மாறும் விசையா மாறாத விசையான்னு கேட்டா மாறும் விசை கட்டுறேன். இவரை நான் வலப்பக்கமாக நகர்த்த 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 என்ன செய்ய வேண்டாம், இது நகர்ந்துகிட்டே வரும். இது நகர்ந்துகிட்டே வருகின்ற போது இந்த இடத்துல இருக்கிற, சரியா, விசை நீட்சி காரணமாக அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்ப இது அதிகரிக்கிறதா இவரை நாம் நகர்த்த வேண்டுமாக இருந்தா இந்த விசையை என்ன செய்யணும், அதிகரிக்கணும். சோ நான் இந்த விசையை கொண்டு அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்கும்டா, இந்த விசையால செய்த வேலை 2 விடயத்துக்கு பயன்படுத்தப்படும். ஒன்று, இவர் நகருகின்ற போது இவருக்கும் தளத்துக்கும் இடையில் ஒரு உராய்ச்சி ஏற்படுத்தப்படும். அந்த உராய்ச்சிக்கு எதிராக வேலை செய்யறதுக்கும் பயன்படுத்தப்படும். அதே நேரம் இது நெருங்கும். இது நெருங்குதா இவர்ல ஒரு சக்தி சேமிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படும். ஆக நம்ம செய்த வேலை, இந்த விசையால செய்த வேலை 2 விடயத்துக்கு பயன்படுத்தப்படுது. ஒரு விடயம். இந்த கேள்வி என்னன்னா, இவர் அசையாதவன் நம்ம கொடுக்கக்கூடியது. அப்ப இது அசையக்கூடாதுன்னா நான் இவரை குறிச்சு நெருக்க 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 இவர்த நெருக்கம் கூடும். நெருக்கம் கூடத்தால இதால ஏற்படுத்தப்படுகின்ற உதைப்பு விசை அது இருக்கு. அவரால் ஏற்படுத்தப்படுகின்ற உதைப்பு விசை எதுக்கு சமனாளிக்க வேண்டாம். இவர் இந்த பக்கம் முடிச்சு தள்ளுவா, இந்த பக்கம் முடிச்சு தள்ளுவா,
இங்க ஏற்படுத்தப்பட போற உதைப்பு விசை கே இன்டு எக்ஸுக்கு சமமாக இவர் நான் எக்ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு போது கே எக்ஸ் என்ற விசை ஏற்படுத்தப்படும். இந்த விசை கூட 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 இந்த குற்றிக்கு இந்த தளத்துக்கு இடையிலான உராய் விசை இந்த பக்கமாக தொழிற்படும் இதுவும் கூடிக்கிட்டு வரும். இது அதிகரிச்சுக்கிட்டே வந்து இவர் அதிகரிச்சுக்கிட்டே வார தருணத்துல ஒரு தருணத்துல இது எல்லை பெருமானத்தை அடையும். இப்ப இந்த கேஎக்ஸ் இன்னும் அதிகரிக்குமாக இருந்தா இவர் அதிகரிப்பாரா? அதிகரிக்க மாட்டான், நகர்ந்துருவான். அதன் காரணமாக நான் அதுக்கு மேலதிகமாக குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலதிகமாக இன்னும் நெருக்கலாம். எக்ஸ் கூடும் எக்ஸ் கூடும் கே எக்ஸ் கூடும். ஆனா இப்ப அதாவது உராய்வு செய்ய எப்பல்ல விட அதிகரிக்க முடியாது, இவர் நகரும். சோ இதுவும் சமனாக வரும் தருணம் வரைக்கும் தான் நான் இவரை கொடுக்கிறேன். சரியா? இது அசையாத வர்ணம். ஆகவே அந்த இல்லை தருணத்துல இதை விடவும் சமனாக நான் சொல்லக்கூடிய முதலாவது விடயம் மட்டுமட்டான நிலையில இவர் அசையாமல் காணப்படுகின்ற மட்டுமட்டான நிலையில எப்பல்லானது கேஎக்ஸுக்கு சமனாக காணப்படும் ஒரு விடயம். இந்த எப்பல் வந்து உராய்வு குணம் தரசவனதாக்கம் சிவனதாக்கம் M2Gக்கு சமனாக காணப்படும். சோ இந்த வாய் சொல்லலாம் இது கேஎக்ஸ். நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இந்த தருணத்துல இந்த விசையால் செய்யப்பட்ட வேலை எதற்கு சமாளிக்கும் கொண்டா இங்க உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கும் இவங்க சேமிக்கப்பட்ட சக்திக்கும் சமனா இருக்கும். அதையும் பார்ப்போம். இங்க தொழிற்பட போற உராய்வு சரியா? அப்ப இந்த தருணத்துல நான் சொல்லலாம் விசை எப்பினால் செய்யப்பட்ட வேலை எஃப் இன்டு எக்ஸ் அது சமன் இவரால செய்யப்பட்ட வேலை என்ன வரும்போது மியூ M1 G இன்டு எக்ஸ் இந்த உராய்வுக்கு எதிராக செய்த வேலை. சரி, இந்த உராய்வுக்கு எதிராக செய்த வேலை அதாகவும் சக அவர்ல சேமிக்கப்பட்ட விக்ஷனுள்ள சேமிக்கப்பட்ட சக்தியாகவும் மாற்றமடைவார். இந்த மாதிரியா வரும். கேள்வி என்னடா இதுதான் கேள்வி. இந்த எத்த வருமானம் என்ன வரும்? எத்த வருமானம் என்ன வரும்? இப்ப இந்த கோவையில நம்மளுக்கு தெரியாத ஒரே ஒரு விடயம் என்ன? எக்ஸ். எக்ஸை பற்றி நம்மளுக்கு எந்த விதமான தரவும் கிடையாது. ஆக இந்த இடத்திலிருந்து எக்ஸை கொண்டு போடலாம். ஏற்பட்ட நீட்சியை கொண்டு இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு என்ன செய்யலாம்னா பதிவு செய்து கொள்ளலாம். சோ எல்லாத்துலயும் எக்ஸ் இருக்கா? எக்ஸ் 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 எல்லாம் கேன்சல் ஆயிடும். ஸோ எப்சாமன் மியூ M1G சக half kx இந்த மாதிரி வரும். இப்ப இந்த இடத்துல kx பதிலாக மொத்தமா போடுறேன். kx பதிலாக மியூ M2G போடலாம். மியூ M1G சக half into மியூ M2G இந்த மாதிரி இருக்கு. இப்போ ரெண்டுலையும் பொதுவா இருக்கக்கூடியது மியூஜி பொதுவா இருக்கு. பொதுவா எடுத்து இந்த ஹாஃபையும் பொதுவா எடுக்கலாம். half into இங்க 2 M1 வரும் சக இங்க M2 into மியூஜி. சோ இதுதான் நான் வழங்க வேண்டிய விஷயாக அமையும். சரியா? இத ஹாஃபையும் பொதுவாடுத்து அரையும் பொதுவாடுத்த அரை மட்டும் வரும் M2 மியூஜி எடுத்துட்டு இது அரைய பொதுவாடுத்தோம்னா கோமஸ் எடுக்கணும் 2 M1 இந்த மாதிரி இருக்கும். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? இது பத்தி என்ன சொல்லுங்க.
ஓகே. இப்ப அடுத்தது முதலாவது முடற்பெயர்ப்பு கடைசி கேள்வி. இதுல இந்த கேள்வி நான் பாக்குற கேள்விலாம் இப்ப பொதுவா சக்தியோட சம்பந்தப்பட்டு தான் வருதுன்னு. அடுத்தது 12ஆம் கேள்வி. திணிவு எம்மையுடைய சிறிய திண்மக்கோள பந்து. படத்தை பார்த்துக்கிடுங்க. திணிவு ஏ தசம் 2 எம்ஐ தசம் 2 மீட்டர் ஆரை உடையதும் உராய்வற்றதுமான அரைக்கோள கிண்ணம் ஒன்றினுள் குறித்த உயரத்தில் ஓய்விலிருந்து விடப்படுகின்றது. குறிப்பிட்ட உயரம் என்ன உயரம் தரப்படல, ஆனா படத்துல வந்து எச்சரிக்கை தரப்பட்டிருக்கு. சரியா? பெரும்பாலும் தரப்படுது. இது கோள கிண்ணத்தின் அடியில் ஓய்வில் வைக்கப்பட்டிருந்த எம்மின்கள் 4 தெளிவுடைய கோளப்பந்து பியுடன் பூரண மீளியல் மோதுகை ஏற்படுத்துகிறது. இங்க மீளியல் மோதுகை ஏற்படுத்தப்படுகிறது. இதன் பின்னர் பி மட்டுமட்டாக கிண்ணத்தின் உச்சியை அடைந்து வெளியேறுங்கள். அதென்ன மட்டுமட்டாக அப்படியே கிண்ணத்தை உச்சிக்கு போறது மட்டுமட்டாக வெளியேறுதுண்டா கிண்ணத்தின் உச்சியை அடையும் போது அதுல கதி என்னவாக இருக்கும்டா பூச்சியமா இருக்கும். அப்படி மட்டுமட்டாகன்ற வார்த்தை இல்லட்டா அந்த இடத்த கதி இருக்குன்ற அர்த்தம். மட்டுமட்டாக வெளியேறுன்னு சொல்லும் போது அந்த இடத்த கதி வந்து பூச்சி அல்லது வேகம் வந்து பூச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். வெளியேறுகிறேன் பந்து ஏழாவது கிண்ணத்தின் அண்ணளவாக எவ்வளவு உயரத்திலிருந்து விடப்பட்டது. கேள்வி எச்சில பெருமானம் எடுக்காக. ஆக இந்த இடத்துல கிண்ணம் இந்த மாதிரியாக ஒரு கோலக்கிண்ணம் அடியில ஒரு பந்து காணப்படும். கோலக்கிண்ணம் இங்க வைக்கப்பட்டிருக்கு. அடியில் ஒரு பந்து காணப்படுது. பல திணிவு வந்து எம்மிங்கள் 4. இது எம்மிங்கள் 4 திணிவுடையது. இன்னும் ஒரு பந்து எம் திணிவுடையது. இந்த உயரம் எச் உயரத்திலிருந்து ஓய்விலிருந்து விடப்படுகிறதா? சரி, எச் உயரத்துல ஓய்விலிருந்து விடப்படுகிறது. இப்ப கேள்வி தான் கேள்வி. இவர் இந்த இடத்துல வந்து மோதுகின்ற போது இவர் வந்து மோதுகின்ற போது இது இங்க இருந்து கீழே வர 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 என்ன செய்யும்? இவர் வேகம் கூடிக்கிட்டே வரும். வேகம் கூடிக்கிட்டே வந்து இவர் மோத முன்னர் அவருக்கு ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகம் காரணமாக மோதுகைக்கு உள்ளாகி இவருக்கு ஒரு வேகம் வரும், அவருக்கு வேறு ஒரு வேகம் வரும். இப்ப இவர் பெற்றுக் கொண்ட வேகம் காரணமா என்ன செய்வார்? இப்படியே வந்து வெளியேறுவார். ஆனா மட்டுமட்டாக வெளியேறுதுண்டா இது இந்த இடத்த வரக்குள்ள வேகம் என்னண்டா பூச்சியமா இருக்கும். ஆக இந்த இடத்த வேகம் பூச்சியம். அதை வச்சுக்கொண்டு இந்த இடத்துல என்ன வேகத்துல வந்திருப்பார் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம்னு பாருங்க. இந்த அடித்தளத்துல நடக்க விளைந்து கொண்டேன். எம் துணி உடையவர் எம் துணி உடையது வலப்பக்கமாக B1 என்ற வேகத்தோட வளர்ந்து வச்சுக்கோங்க. அல்லது பி என்ற வேகத்தோட பி என்ற வேகத்தோட வருது. ஆனா அடியில எம்என்கள் 4 தெளிவுடையது. எம்என்கள் 4 தெளிவுடையது. இது ஓய்வாக காணப்படுறாங்க. அப்படிதான் ஓய்வாக காணப்படும். இவர் வந்து இவரோட மோதிய பின்னர் என்ன நடக்க வேண்டாம்? இவருக்கு ஒரு வேகம் அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. என்ன வேகம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரம் மத்தது இது எம் தெளிவுடையது. இது எம்என்கள் 4 தெளிவுடையது. இப்ப நான் ஏவியர் சொல்ல போனா இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. இந்த மாதிரி இவரோட வேகத்தோட வருவா B1, இது ஒரு வேகத்தோட வரும் B2. சரியா? இந்த மாதிரி வரும். ஆக இதுதான் நடக்க போது இந்த B2 என்ற வேகத்தோட இது அப்படியே வந்து மட்டுப்பட்டா வெளியேறும். அவன் என்ன செய்யலாம்? B2 காணும். நம்மளுக்கு இந்த உயரம் தெரியும். இந்த உயரம் தெரியும் தரப்பட்டிருக்கு. இந்த உயரம் வந்து எவ்வளவாக தரப்பட்டிருக்கு? 0.2 மீட்டர். 0.2 மீட்டர்.
இவருக்கு இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் நம்ம சக்தி காப்பு தத்துவத்தை பாவிச்சா இந்த இடத்துல இருக்கிற இயக்க சக்தி இந்த இடத்துல என்ன மாறி இருக்கு சொல்லி இந்த இடத்துல இயக்க சக்தி இந்த இடத்துல அழுத்த சக்தியாக மாறி இருக்கு. நான் கோளம் பிக்கு பயன்படுத்துறேன். கோளம் பிக்கு பாவிச்சு கொள்ளும். அடித்தளத்துல இருந்த சக்தி இயக்க சக்தி மட்டுமட்டாக வெளியேறும் தளத்துல வேகம் பூஜ்ஜியம் இடத்தால் இயக்க சக்தி இருக்காது, அது அழுத்த சக்தியா மாறி இருக்கு. அழுத்த சக்தியாக மாறி இருக்கு எம்ஜிஹெச். இந்த எச்சரிக்கை சமனாக வேண்டாம், இந்த நிலைக்குத்திகரம் 1000 மீட்டருக்கு சமனாக. அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த இடத்துல இருக்கிற வேகம், அதாவது இந்த V2 என்ற வேகம் மோதுகைக்கு பிறகு அவருக்கு வந்த வேகத்தை கண்டு கொள்ளலாம். சோ M கேன்சல். V வர்க்கம் சமம் 2GH. சோ V வர்க்கம் சமம் 2GH. அதாவது B வர்க்கம் சமம் 2 தர G 10 தர H 0.2. சோ B சமன் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ், அதாவது மோதுகைக்கு பிறகு பிக்கு வந்த வேகம் எவ்வளவு இருக்க போதும் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் இருக்க போதும். அவரை கண்டாச்சு. இப்ப அடுத்தது இங்க நான் இப்ப எதை காணலாம் வேண்டாம், இந்த B1 காட்டலாம். சரியா, B1 காணலாம். சோ இப்ப இந்த இடத்துல B1 காண்றதுக்கு அது B2 தெரியும். சரியா, B1 காணப்புறன் இந்த சக்தி காப்புத்தத்தை பாயும். இந்த பிக்கு பதிலாக நான் என்ன போடலாம்னா பாருங்க, இவர் இங்க வர யாரு ஏ இங்க இருந்து இங்க வர. சோ ஏ இந்த இடத்துல இருந்து ஓய்விலிருந்து விடப்படுதுன்னா அவனுக்குரிய அழுத்த சக்தி MGH என்ற அழுத்த சக்தி இந்த இடத்த வரத்துல என்ன மாறி இருக்கும்னா இயக்க சக்தியாக மாறி அந்த இடத்துல இயக்க சக்தியாக மாற்றம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற என்ன பி. சோ ஹாஃப் M B வர்க்கமாக மாறும். சோ இந்த இடத்துல B சமன் வர்க்க மூலம் 2GH இந்த மாதிரியாக சொல்லிக்கொள்ளணும். இது ஒரு விடை. சரியா, இப்ப நம்மளுக்கு தேவையானது வேகம் தேவையானது H தானா, வேகம் தேவைப்படாது. நம்மளுக்கு தேவையான விடயம் H ஆக நிற்பார். நோட் பண்ணிக்கொள்ளுங்களா, இந்த ஏரியா அழித்தேன். சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அழிச்சு விடுறேன். சரியா, இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் யூஸ் பண்றது. இப்ப இங்க வாங்கினா இங்க இதுதான்டாச்சு. இப்ப நான் காண வேண்டியது இந்த B1 காணலாம். B1 கண்டா பியும் காண வேண்டியதுக்கு பிஏ கண்டதால காணலாம், இவரை காணலாம். அவ்வளவு நாம் பிக்கு பலதான போடலாம், பக்கமலும் 2GH போடலாம். சோ இந்த இடத்துல முதலாவது விஷயம் உந்த காப்பு தத்துவம் பாவிக்கணும். இந்த இடத்துல இந்த மோதுரைக்கு உந்த காப்பு தத்துவம் இது ரொம்ப பெரிய கேள்வி போச்சு. சோ நான் படப்பக்கமாக உந்த காப்பு தத்துவம் பாவிச்சா M into B.
இன்டு வி சக பூஜ்ஜியம் சம இந்த இடத்துல எம் இன்டு வி ஒன் எம் இன்டு வி ஒன் சக எம் இன்டு 4 இன்டு வி டூ எல்லா எம்மும் கேன்சல் ஆனா வி சமன் வி ஒன் சக வி டூவின் கீழ் 4 இது ஒரு சமன்பாடு. சரியா? இது ஒரு சமன்பாடு. வி டூ நம்மளுக்கு தெரியும் கண்டு சரியா வி டூ கட்டாச்சு சரியா வி டூ கோலம் வி டூ தான் போது இது வி டூ சரியா வி டூ கண்டாச்சு. இப்ப இந்த இடத்துல அடுத்த சமன்பாடு இது எப்படிப்பட்ட மோதுகையா? மீடியல் மோதுகையா. இப்ப மீடியல் மோதுகையா இருந்தா நம்ம எங்கேயும் செய்யக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது இரண்டு கோணங்கள் ஒன்றையொன்று நோக்கி வார வேகத்துல கூடுத்தொகையும் ஒன்றையொன்று விலத்தி போற வேகத்துல கூடுத்தொகையும் சமனாக காணப்படும். இந்த இடத்துல நோக்கி வாரவாய் பார்த்தா இவர் நோக்கி வாரா இவருக்கு வேகம் கிடையாது. இந்த படம் கழிக்கனா பிக்கு பதிலா 2G போடுவது கடைசியா நோக்கி வாங்குது பி சக பூஜ்ஜியம் சமம் இதோட விலத்தி போகுது விலத்தி போகுதுன்னா இவர் அங்கால போறார் இந்த B1 மத்த பக்கம் வரணும் ஆகவே மைனஸ் V1 மைனஸ் B1 சக V2 இது இரண்டாம் சமன்பாடு. இந்த மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல முதலாம் இரண்டாம் சமன்பாடை கூட்ட மாட்டோம் அல்லது முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாடு சமம் சரியா அதை கூட்டுவோம். முதலாம் இரண்டாம் சமன்பாடை கூட்டினா இந்த மைனஸ் B1 இந்த B1 போயிடும். வரப்போறது பி சக பி 2B. முதலாம் இரண்டாம் சமன்பாடுகள் கூட்டப்படுகிற போது 2B சமன் மைனஸ் B1 மைனஸ் பிளஸ் B1 போயிடும். வரப்போறது B2 சக B2 சக B2 வைப்போம். ஆனா B2 நம்ம கண்டிருக்கோம் இவர் 10 B க்கு பாரதியும் 10 இருந்துச்சு வர்க்கமூலம் 2 2 இன்டு வர்க்கமூலம் 2GH சமன் 2 சக 2 இன்டு 4 அவ்வளவுதான் எச்சை கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ பார்ப்போம். இது 5 இன்டு 2 ஹாஃப் 5 இன்டு 2 இங்க வந்தா 2 மிச்சம் 5 இன்டு 4 சமன் வர்க்கமூலம் 2GH வர்க்கமூலம் 2GH எச்சை கண்டுபிடிக்கலாம். கழிக்கன் சோ வர்க்கச்சாரம் 2GH சமன் 25 இன்டு 4 சோ 2G என்ற 20 20 தர 4 80 ஆக எச்சமன் 25 இன்டு 80 அதாவது 5ஆவது சுருக்கணா 5 இன்டு 16 சரி 5 இன்டு 16 சுருக்க எவ்வளவு ஒரு தொலைவு ஆகும்? எவ்வளவு ஒரு சுருக்கணும்? சுருக்கல் பிள்ளைங்க வர்க்கிச்சா 25 இது 16 சரியா 16 16 20 தர 16 இந்த இடத்துல 320 சோ 5 இன்டு 64 5 இன்டு 64 வரப்போகுது 0.078 மீட்டர் 0.078 மீட்டர்.
சரி, நோட் பண்ணி கொடுங்க. இது பிரச்சனை சொல்லுங்களா? பெரிய கேள்வி வருது. ஒரு கேள்விக்குள்ள எவ்வளவு பெரிய இருக்கு பாத்தீங்களா? சோ இதோட முதலாவது பேப்பர் முடியுது. சரியா? முதலாவது மாடல் பேப்பர் முடியுது. அடுத்தது இது முடிய ரெண்டாவது பேப்பர் பார்ப்போமா? ரெண்டாவது பேப்பர் ஸ்டார்ட் பண்றோம். ரெண்டாவது பேப்பர் முடிக்க முடியாது. அடுத்த கிளாஸ்ல முடியும் ரெண்டாவது பேப்பர். இல்லாட்டி விரிக்கும் நினைக்க அது மூணாவது நாலாவது பேப்பர் வெப்சைட்ல இருக்கும், பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தடுத்த பேப்பரை நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணி சரியா? இரண்டாவது பேப்பர் எடுத்துக்கொள்வோம். உங்கள்ட்ட இருக்கும், எல்லார்ட்டையும் இருக்கும் நினைக்க. இரண்டாவது முதலாவது கேள்வி. சரி, ரெண்டாவது பேப்பர்ல இந்த முதலாவது கேள்வி எடுங்க. காவியோட சம்பந்தப்பட்ட கேள்வியா? காவிகளோட சம்பந்தப்பட்ட கேள்வி. பார்ப்போம். இந்த மாதிரியாக ஒரு காவல் தொகுதி காட்டப்பட்டி படத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரியாக ஒரு காவல் தொகுதி காட்டப்பட்டிருக்கு. அருகே தரப்பட்ட காவல் தொகுதியின் விளைவு காவி. இந்த காவி தொகுதிக்குரிய விளைவு பெருமானம் என்ன? விளைவு காவி என்ன காவி? ஏதாவது ஒரு காவி தொகுதி, அந்த காவி தொகுதிக்குரிய படம் நம்மளுக்கு உருவந்து தரப்படுமாக இருந்தால் அந்த காவி தொகுதியினது உருவுல ஏதாவது தொகுதி ஒரு மூடிய சுற்றாக காணப்படுதான்னு பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? எங்கிருந்து அந்த தொகுதி, அதாவது அந்த காவி வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அது ஒரு பூரணமான சுற்றை ஆற்றிய பின்னர் அதே இடத்தை வந்து சேரத்தக்கதாக ஏதாவது இருக்காண்டு முதலாக பார்ப்போம். அப்படி இருக்கலாம், சில இடம் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? ஆக இந்த தொகுதியில ஒரு பூரணமான லூப், ஒரு பூரணமான சுற்றாக எழுதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா சுற்றிருக்கு. சரியா? அதை பாருங்க. இந்த ஏல இருந்து எஃப்க்கு வந்து திரும்ப பிக்கு போய் ஜிக்கு வந்து ஜியில இருந்து ஏக்கு வருது. சரியா? இந்த அமைப்பு ஒரு மூடிய சுற்று. இது வந்து ஒரு மூடிய சுற்று. இது வந்து ஒரு மூடிய சுற்று.
ஆக இதர விளைவுக்காக என்ன வைக்கிறா பூச்சிமா இருக்கு. சரி, அவர் மூடப்பட்ட தொகுதி என்றா அதை சமநிலை காணத்துல காணப்படுற மாதிரி கருதலாம். ஆக அங்க விளைவு வந்து பூச்சியம். சோ இதனால நம்மளுக்கு இங்க விளைவு வரப்போறது கிடையாது. சரி, இந்த தொகுதி நம்மளுக்கு விளைவு வந்து பூச்சியமாக மாறிவிடும். இது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, இந்த தொகுதி தேவையில்லை. சுவரால தாக்கம் வராது. இந்த தொகுதியில ஒரு ஆள் தாக்கம் வரப்போறது கிடையாது. வேற ஏதாவது காட்டு பார்க்கணும். வேற ஏதாவது காட்டு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரியா, டில இருந்து பிகாவி போட்டு கொள்ளல. டில இருந்து பிகாவி இந்த பக்கம் போகும். இப்படியாக போகும். சரியா, இப்ப இன்னும் ஒரு தொகுதி இருக்கிறது. ஓ, இன்னும் ஒரு தொகுதி வரப்போம். இங்க இருந்து வந்து இங்க இருந்து இங்க போய் இங்க இருந்து இங்க போய் இவர் இந்த பக்கம். அது ஒரு பூர்ணமான மூலிய. இவர் இங்க வந்து இங்க போய் இங்க வந்து இந்த மாதிரி வரும். இப்ப நான் இதுக்கு முதல் ஒன்று எடுத்தேன், இப்போ ஒன்று எடுக்க. நீங்க அதே மாதிரி ஓடிக்கொள்ள அவசியம் இல்லை. இது போதப்பட்ட மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஆக இந்த சிவப்பு கலர் மூடிய சுற்றும் நம்மளுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது இல்லை. அப்ப அதுவும் நம்மளுக்கு இங்க விளைவுகளோட சம்பந்தப்பட மாட்டாது. ஆக அதுவும் தேவையில்லாதது. சோ இதுவும் இல்லை. இப்ப மிச்சமாக இருக்க போறது இந்த தொகுதிதான். இப்ப இந்த தொகுதி தான் நம்மளுக்கு விளைவுகளுக்கு காரணமான தொகுதி. இப்ப இந்த தொகுதியில எங்க ஆரம்பித்து எங்க முடியுதுன்னு பார்ப்போம். அதாவது இடப்பெயர்ச்சி காவிய பார்ப்போம். பாருங்க, டிரெக்டா இருந்து பிக்கு ஒரு ஆள் வாரார். இன்னும் வந்து இருந்து ஏக்கு போய் பிக்கு வருது. ஆக இந்த தொகுதிக்குரிய விளைவு இபி காவி, அதோட இந்த தொகுதி இந்த காவி என்னவாய்க்க போகுது நேரடியாகவே இவி காவி. சோ டோட்டலா விளைவு வந்து 2 இவி காவி. சோ விளைவு 2 இவி. சரியா, 2 இவி காவியாக அமையும். நோட் பண்ணி விடுவா இந்த மாதிரி தான் இருக்கு. சோ அடுத்த பேப்பர்ல வந்து சப்போஸ் மூடிய லூப் வரலன்னா வித்தியாசமா எப்படி வரும்ன்றதை செய்து கொள்வோம். அடுத்தது 2வது கேள்வி. மற்றது நம்ம இந்த கிளாஸஸ் வந்து தொடர்ச்சியா போகுமா? சரியா, கிளாஸஸ் வந்து தொடர்ச்சியா போகும். டேர்ம் எக்ஸாம் வரைக்கும் டேர்ம் எக்ஸாமோட சம்பந்தப்பட்ட முதல் கேள்விகள் போடும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான மாதிரியான கேள்விகள், தேவையான சில சில தியரிகள் போறமா இருக்கு. சரியா, தியரி அவ்வளவு போக போறது கிடையாது. வினாக்களோட சம்பந்தப்பட்டதாக தான் கிளாஸ் அமையும். சோ 2வது கேள்வியை பார்ப்போம். பேப்பர்ல 2வது கேள்வி. ஒரு தொகுதி தரப்பட்ட இந்த மாதிரி தொகுதி 4m m 2m m/2 5. இந்த பக்கமாக விஷயம் கொடுத்து இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் கொடுத்து இருக்கு. இப்ப கேள்வி என்னடா, கீழுள்ளவாறு குறித்த திணிவுடைய குற்றிகள் லேசான இடைகளினால் இணைக்கப்பட்டு ஐந்தியம் திணிவுடைய குற்றிக்கு விசை ஒன்று பிரயோகிப்பதன் மூலம் இழுக்கப்படுகிறது. ஆக இந்த குற்றிக்கு ஒரு விசை பிரயோகிப்பதன் மூலம் இந்த தொகுதி இழுக்கப்படுகிறது. ஆக இந்த இடத்துல நான் பி எனும் விசை வழங்கப்படுவதாக கருத்து. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியாது.
இதன் போது இடையிலுள்ள இழுவைகள் T1 T3 சரியா, இடையிலுள்ள இழுவைகள் T1 T3. ஸோ T1 என்பது இங்க இருக்கிற இழுவை, T3 என்பது இங்க இருக்கிற இழுவை. இரண்டுக்குமான விகிதம் என்ன? T1க்கும் T3க்குமான விகிதம் என்று கேட்கிறாங்க. T1 இது T3. இப்ப இந்த மாதிரி தொகுதி இழுக்கப்படுகின்ற போது சரியா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிற இழுவைய நம்ம சாதாரணமா நியூட்டன் இயக்க சமன்பாடுகள் போட்டும் கண்டுகொள்ளலாம், அல்லது நேரடியாக சொல்லப்பட அப்படி காணலாம். இந்த இடத்துல இருக்கிற இழுவை கேட்கப்படுகின்றா, அதாவது T3 கேட்கப்படுகின்றா, இது இழுக்கப்படும் சந்தர்ப்பம் தானே. இழுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல கேட்கப்படுகின்ற புள்ளி சார்பாக இழுக்கப்படுகின்ற திசைக்கு எதிர் திசையில் காணப்படுகின்ற மொத்த தெளிவு. சோ இழுக்கப்படுகின்ற திசை வலப்பக்கம், கேட்கப்படுகின்ற புள்ளி இது எதிர் திசையில காணப்பட போற மொத்த தெளிவுனா இவ்வளவு 4m m 10m. சோ மொத்த தெளிவு மொத்தம் 7m, அதுக்கு கீழே சரியா மொத்த 7m, அதுக்கு கீழே மொத்த தெளிவு. சோ 7m இது 5m 12 12 வருஷம் 5m, 12 வருஷம் 5m பிரயோகிக்கப்பட்ட விசை. என்ன வரும்? 14 இங்கு 25, 14p இங்கு 25. இதுதான் T3 ஆகும். இப்ப இதே போல T1 கண்டுகொள்ளலாமே என்ற கேட்டா T1 கண்டுகொள்ளலாம். பாருங்க இந்த இடத்துல T1 T1 சமன் எதிர் திசையில 4m, மொத்த தெளிவு 12.5m அதாவது 8x25 சரி, 8x25 4x 12.5 மேலே 2 பேர்ல 8x25. இப்ப கேள்வி என்னண்டா, T1க்கும் T3க்குமான விகிதம், T1க்கும் T3க்குமான விகிதம். சோ இதுக்கு கீழே இவர் 8p 25 கீழே 4p 25. எனவே T1 T3 சமன் எடியும் காட்ட தேவை, நேரடியா போடல. p 25 p 25 வெட்டுப்பட்டுரும். 8x 14, 8x 14 4x 8x 14 வெளியே விதமாக கொடுக்க போனா என்ன 4x 7. சோ விகிதம் 4x 7. இப்படி வந்து சரியா முதலாவடியாக அமையும். ஓகே சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததுல போகும் சரியா. சப்போஸ் நோட் பண்ண டைம் வரலன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நீங்க தேவையாக இருந்தா ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன் சரியா, அதில் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது அடுத்த கேள்வி வாசிக்கலாம். மூணாவது கேள்வி. சோ மூணாவது கேள்வி வந்து இந்த இருக்கு. கார் ஒன்று தனது பயணத்தின் அரைவாசி தூரத்தினை B1 கதியுடனும் சரி, அரைவாசி தூரத்தை B1 கதியுடன் ஆக கேள்வி வாசிக்கக்குள்ளேயே விளங்குது நமக்கு. இது வந்து ஒரு தூரம் கதியோட சம்பந்தப்பட்டது. கடைசியில் பாத்தீங்கன்னா சராசரி கதி என கேள்வி வந்து சராசரி கதி கேட்கப்பட்டீங்க. சோ முடிவான வரைக்கும் நம்ம கிரகிச்சு செய்யறது ஓகே. ஆனா சில நேரங்கள்ல சில கேள்விக்கு ஒரு எளிமையான ஒரு விளக்கப்படம் நம்மளோட விளக்கத்துக்காக நம்ம போட்டோம்னா நமக்கு நமக்கு எது தேவைன்னு நமக்கு தான் தெரியும், மற்றவங்களை விட நமக்கு தான் தெரியும். அதுக்கு ஏற்ற வகையில் என்ன செய்யலாம்னா செய்து கொள்ளலாம். சோ இப்ப நமக்கு எளிமையான ஒரு படம் மட்டும் போவதுக்கு மூணாவது
சரியா? மூணாவது கேள்வி. ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல இந்த மாதிரியான நேர்கோட்டு இயக்கம் கார் ஒன்று பயணத்தின் அரைவாசி தூரத்துக்கு அவ தூரத்தை ரெண்டாம் டிவைஸ் பண்றோம். சரியா? அரைவாசி தூரம். இந்த பக்கம் எஸ் தூரம், இந்த பக்கம் எஸ் தூரம். சரியா? அரைவாசி தூரத்தினை B1 கதிவிடணும். ஆக ஒரு கார் B1 கதியோட தான் போறோம். இங்க இருந்து இங்க வரைக்கும் B1 கதி. இப்ப சென்று மிகுதி அரைவாசி தூரத்திலே பயணம் செய்த பின்னர் மொத்த நேரத்தில் அரைவாசி நேரத்தில், சரியா? அரைவாசி தூரத்தை பயணம் செய்த மொத்த நேரத்தின் அரைவாசி நேரத்தில் B2 கதிவிடணும் சென்று மிகுதி அரைவாசி நேரத்தில் B3 கதிவிடணும் சென்று பயணத்தை நிறைவு செய்தது எனில் காரின் சராசரி கதி. ஆக அரைவாசி தூரம் B1 வந்துட்டா மிகுதி அரைவாசி தூரத்தினை பயணம் செய்த மொத்த நேரத்தில். அப்ப இந்த பக்கம் நேரத்தை பத்தி கதைக்காது. சரியா? இந்த இடத்துல இதுக்கு முதல் நேரத்தை பத்தி கதை கிடையாது. மிச்ச அரைவாசி தூரம் இந்த இடத்துல இருந்து இறுதி வரைக்கும் இயங்கெடுத்த நேரம் 2t நேரமாக இருந்தா இதுல அரைவாசி நேரத்துல என்ன கதியா? B2 கதியா. மிச்ச அரைவாசி நேரம் தூரத்தை பத்தி இங்க சொல்ல முடியாது. மிகுதி அரைவாசி நேரத்துல B3 கதியா. சரியா? இதுக்கு அடுத்த நேரம் T, இதுக்கு அடுத்த நேரம் T. இதோட போய் பயணத்தை முடிக்குதான். தூரமும் சம்பந்தப்படுது, நேரமும் சம்பந்தப்படுது. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மொத்த இயக்கத்துக்குமான சராசரி கேள்வி. இப்ப சராசரி கதி கேட்டா எத்தனை கதிகளாக இருந்தாலும், எத்தனை வித்தியாசமான கதிகளாக இருந்தாலும் சரியா, சராசரி கதி காணக்குள்ள ரெண்டு பேரா, அதாவது ரெண்டு கதிக்குரிய சராசரி கதியா கண்டு வந்தோம்னா செய்தது இலகுவாரிக்கும். மொத்தத்துக்கு காட்டுறதை விட ரெண்டு கதிகளாக எடுத்து அந்த இரண்டு கதிகளுக்கு உரிய சராசரி கதியை கண்டு நம்ம மொத்த சராசரி கதியை கண்டுபிடிக்கலாம். ஆக நான் முதலாவதாக இந்த நேரத்தோட சம்பந்தப்பட்ட சராசரி கதியை காணும். சரியா? நேரத்தோட சம்பந்தப்பட்ட சராசரி கதியை இலகுவான முறையில் எப்படி காணணும் வேண்டாம், நேரடியாக காண்றது. நேரம் உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்லுங்க. T என்ற நேரத்துல B1 கதி, திரும்ப இன்னும் ஒரு T என்ற நேரத்துல B2 கதி, இன்னும் ஒரு T என்ற நேரத்துல B3 கதி என்றா இந்த இயக்கத்துக்கான சராசரி கதி, இந்த இயக்கத்துக்கான சராசரி கதி சாதாரணமாக சமமான நேரம் தானே. B1 சக, B2 சக, B3 கீழே எத்தனை நேரங்கள் T T T ஆக மூணு விதமான நேரங்கள். சோ மூணா பிரிச்சுக்கொள்ளும். நேரம் சார்பாக சொல்ல போனா இந்த மாதிரி கண்டுகொள்ளலாம். நேரம் சார்பாக சொல்ல போனா அல்லது இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவா. இங்க நேரங்கள்ற விகிதம் T நேரம், 2t நேரம், 3t நேரம். உதாரணமா சொல்லு, இது ஒரு பங்கு நேரம், இது 2 பங்கு நேரம், இது 3 பங்கு நேரம். மொத்த இயக்க நேரத்துல இது 3 பங்கு, இது 2 பங்கு, இது 1 பங்கு. இந்த மாதிரி போகுதுன்னா இந்த தருணத்துல சராசரிக்கு அஞ்சு. B1 தர 1 ஒரு பங்கு தானே சாக, B2 தர 2 2 பங்கு 2 B2 சாக, B3 தர 3 சோ 3 B3 கீழே மொத்தம் எத்தனை விதமான நேரங்கள்? 6 விதமான 6 பங்கு நேரம். அப்ப 6 பிரிச்சுக்கொள்ளும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். சரி, இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணமா இது 2 பங்கு நேரம் 2t நேரம், இது 2t நேரம், இது 3t நேரம். அதாவது மொத்த இயக்க நேரத்துல இது 2 பங்கு, 2 பங்கு, இது 3 பங்கு, 7 பங்கு, 7 பங்கு, இது மிகுதி 7 3 பங்கு. இந்த மாதிரி சொல்லப்படுறா அந்த பங்காளிகள் 2 B1 சக 2 B2 சக 3 B3 மொத்த நேரம் 7 விதமான 7 பங்கு நேரம். இந்த மாதிரி கண்டுபிடலாம். இது நேரம் சார்பாக சொல்லப்படும் போது. சரியா? ஆக இந்த பக்கம் வரும் இந்த இயக்கம் நேரம் சார்பாக சொல்லப்படுகிறேன். இதுவும் சமமான நேரம். அப்ப இந்த மொத்த இயக்கத்துக்குமான சராசரி கதி என்னவா இருக்கும்? சும்மா சொல்லலாம். இந்த மொத்த இயக்கத்துக்குமான சராசரி கதி B2 சக B3க்கு 10 இந்த மாதிரி சொல்லலாம். இது விளையாட்டு நினைக்கிறேன். எது பிரச்சனைடா சொல்லுங்க.
இந்த மாதிரி சாதாரணமாக நேரடியாக இப்படி சொல்லிக் கொள்ளலாம். இது உதாரணத்துக்கு சொன்னதுன்னா நேரம் சார்பான. இப்ப நான் இது ஒரு தூரம், இது ஒரு தூரம், ரெண்டும் சமமான தூரம். சோ இது ரெண்டும் கண்டாச்சு. இப்ப நான் இது ரெண்டுக்கு பதில் போடணும். இப்ப பாருங்க, இதை அடிச்சுட்டு இந்த இயக்கத்தை சமமான தூரங்களோட சம்பந்தப்பட்டு சொல்றோம். ரொம்ப சிக்கலா வராது. பொதுவா சமமான தூரம் வரும் அல்லது சமமான நேரம் வரும். சில நேரங்கள்ல தான் விகிதத்தோட சம்பந்தப்பட்டு கேட்கப்படும். இங்க இது எஸ் தூரம், எஸ் தூரத்துக்கு கதி B1. இது அடுத்த எஸ் தூரம் கதி கண்டுபிடிச்சோம். B2 சக B3/2 இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. தேவைப்படா B என்று எடுத்துக்கொள்ளலாம், கடைசியா செய்யலாம். சரியா? தேவைப்படாதா B என்று எடுக்கணி சுருக்கல்ல போட்டுக்கணும். இப்ப நான் தூரம் வந்தா எப்படி செய்யறது? சரியா? தூரம் வந்தா நேரடியா என்ன மாதிரி சொல்லலாம், அல்லது மொத்த தூரத்தை கண்டு மொத்த நேரத்தை கண்டு பிடிச்சு கொள்ளலாம். இல்ல நேரடியா சொல்ல போனா உதாரணமா சொல்றேன். எஸ் தூரம் B1 கதிவிட போறா, இன்னொரு எஸ் தூரம் B2 கதிவிட போறோம். ரெண்டு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி மூணு சொல்லலாம், அதே தான் வரும். இந்த மாதிரி வார தருணத்துல சராசரி கதி B எவரேஜ் இந்த இடத்துல இங்க ஒன்றின்கள் B1 ஒன்பது சக ஒன்றின்கள் B2 சமன் இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு. ஆகவே டென்டிங்கு என்ன வருவண்டா B எவரேஜ் இந்த மாதிரியா வரும். சரியா? எதிர்காலத்தில் என்ன செய்யலாம்? சராசரி கதியை கண்டுகொள்ளலாம். அதுதான் இன்னும் உதாரணம் சொல்றேன். இப்ப இது 2 பங்கு நேரமாக இருந்தா, சரியா? 2 பங்கு நேரமாக இருந்தா இங்க என்ன மாற்றம் நடக்கும்? இது 2 பங்கு தானே. 2 பங்கு தூரமாக இருந்தா இது 10 B1, 10 B1. இவர் 1 B1. அது சமன் 2 பங்கு ஒரு பங்கு, மொத்தம் எத்தனை பங்கு? 3 பங்கு. 3 சராசரி கதி இந்த மாதிரி சொல்லுவோம். அது உதாரணம் சொன்னானே, இது 3 பங்கு தூரம், 5 3 பங்கு தூரம், இது 5 2 பங்கு தூரம். இப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்றேன்னு தெரியும். மொத்த பங்குகள் 5, இது 3 பங்கு, இது 2 பங்கு. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான். இங்க சமமான தூரம். ஆகவே சமமான தூரமாக இருந்தா இங்க டென்டிங்கு சராசரி கதி சமன், டென்டிங்கு சராசரி கதி சமன் 1 B1 சக 1 B. 1 அல்லது 1 டேட்டா போடுவோமே B2 சக B3/2 இந்த மாதிரி வரும். சொல்லி எடுக்கலாம். சரியா? திருவிழா 2 சராசரி கதிரானது 1 B1 சக 2 மேல போனா 2 B1 சக B2 சக B3, B2 சக B3. இப்ப இத கோமஸ் எடுத்து தலைலாம் வச்சுக்கணும். இங்க 2 சராசரி கதி, 2 சராசரி கதி சமன் கோமசி B1 into B2 சக B1 into B2 சக B3. மேல இது B2 சக B3, இது 2 B1. வர போறது 2 B1 சக B2 சக B3 இந்த மாதிரியா போறோம். சோ தலகெல்லாம் மாத்தி 2 போவோம். அதாவது 2 கொண்டு போறோம், தலகெல்லாம் மாத்தி. சராசரி கதியானது 10 into B1
இன்று V2 சக V3 கீழே 2V1 சக V2 சக V3 இந்த மாதிரியாக வரும். ரெண்டு விடையும் செய்ய வேண்டியிருக்கேன். நேரம் சார்பாக கண்டு தூரம் சார்பாக காண வேண்டியிருக்கு. எத்தனை கண்டு வந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு ரெண்டு ரெண்டா கண்டு வச்சு நாளைக்கு எவ்வளவு சிக்கலான விடயங்கள், எவ்வளவு பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, அதை சின்ன 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 விடயங்களாக கூறுபடுத்தி செய்து கொண்டு போட மாட்டான், இலகுவாக அமையும். ஆக விட வந்து 5வது விட. சரியா? ஓகே, இதோட இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போமா?